வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கான அளவு சிறந்த நேரத்தை நம்ம முதல்ல தெரிந்து கொள்வோம். 150 ஒரு 200 மில்லி எம்எல் வரைக்கும் சுமார் ஒரு கப் வந்து நீங்கள் குடிக்கலாம். எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட்டை வச்சு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் தயாரித்து குடிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. காலை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். இல்லைனா காலை உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடித்து புத்துணர்ச்சியாக எனர்ஜி வந்து பெற்றுக்கொள்ளலாம். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு 30 60 நிமிடங்களுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கும் ஸ்டாமினாலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பீட்ரூட் வந்து நீங்கள் 2 3 முறை உங்களுடைய உணவுகளில் வாரத்தில் வந்து நீங்கள் சமைத்தும் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீட்ரூட்டில் இயற்கையாகவே நைட்ரேட்டுகள் அதிக அளவில் இருக்குங்க. நாம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த நைட்ரேட்டை நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி போதுமான அளவுக்கு சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து கொடுக்கும். இதனால் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி, உயர் ரத்த அழுத்தம் இயற்கையாகவே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தப்பட்டு குறைக்கப்படும். அப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் எங்கும் கிடைக்கும். இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இருக்காது. ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கிறதுக்கு, எனர்ஜியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டாமினா கரெக்டாக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் தசைகளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை செல்லக்கூடிய அளவை வந்து மேம்படுத்துது. இதனால உடற்பயிற்சி செய்கிறவங்க அல்லது கடின உடல் உழைப்பு செய்பவர்களுக்கெல்லாம் சோர்வு வந்து குறைந்து உடல் உழைப்பு திறன், அந்த ஸ்டாமினா வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீண்ட நேரம் சோர்வின்றி அவங்களுடைய வேலைகளை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பாங்க. ஸோ அந்த வேலைகளை செய்யும் போது இடையில சோர்வு அப்படின்றதே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுடைய எனர்ஜி அதிகரிக்கப்படும். ரத்த ஓட்டமும் அதுக்கேற்ற மாதிரி சிறப்பான அளவில் அவங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கு தான் பீட்ரூட் ஜூஸ் அவங்க எடுத்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீட்ரூட்ல இரும்பு சத்து, அதாவது அயன், ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. அப்புறம் விட்டமின் சியும் இருக்கு. ஸோ இந்த இரும்பு சத்தும் ஃபோலேட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல குறைந்த ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை மீண்டும் அதிகரிக்கும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கு உதவி பண்ணும். விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு உணவுகளை சாப்பிடும்போது அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தையும் நம்மளுடைய உடல் எளிதாக உறிஞ்சுவதற்கு உதவி பண்ணும். இதனால போதுமான அளவுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை நமக்கு வந்து இருக்காது. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்தும் போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இரும்பு சத்து கிடைக்கிறதால ரத்த சிகப்பு அணுக்கள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கப்படும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். இப்போ ஹீமோகுளோபின் உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். இதனால தான் நம்ம சுறுசுறுப்பாகவே இருப்போம். அப்போ நமக்கு அந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான எந்த அறிகுறிகளுமே இருக்காது. ஸோ சுறுசுறுப்பாக இயங்கணும்னா அந்த ரத்த சோகையை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளணும். மூளை செயல்பாட்டை மேம்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாங்க. பிரெயின் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். வயது ஏறும்போது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தினுடைய அளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை, குறிப்பாக மூளையினுடைய முன்பகுதிக்கு, அந்த ஃப்ரண்டல் லோபுக்கு அதிகரித்து ஞாபக சக்தியையும் ஒட்டுமொத்த மூளை செயல்பாட்டையுமே உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். இப்போ மூளையினுடைய அந்த நரம்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இறுக்கமாக இருக்கு அப்படின்னா அதில் நீங்கள் தளர்த்தி கொண்டு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுக்கும்போது மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நாம் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம வந்து மூளை செயல்பாட்டை மேம்படுத்திக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொள்ளணும். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க பீட்ரூட் ஜூஸ். ஸோ பீட்ரூட் ஜூஸ் வந்து உங்களுடைய டைஜஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய நார்சத்து தான். ஸோ அந்த டயட்ரி ஃபைபர் வந்து மிதமான அளவில் இருக்கிறதால இது குடல் இயக்கத்தை சீராக்கி கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் போன்ற செரிமான கோளாறுகள் ஏற்படுவதை தடுக்குது. மேலும் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எப்போதுமே எளிமையாக செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ குடல்களில் எந்த கழிவுகளுமே தேங்காது.
இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருமல், வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு இது மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. இதுக்கு நம்ம சரிவிகித அளவில் பீட்ரூட் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கணும். பீட்ரூட்டையும் சாப்பிடணும். இப்போ அதன் மூலமாக வந்து சிறுநீர் வந்து நமக்கு சிவப்பு நிறமாக வெளியேறது, மலம் வந்து நமக்கு சிவப்பு நிறமாக வெளியேறதை பார்த்து பயப்படக்கூடாது. அது இயல்பான ஒன்று தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுடைய டைஜஷனை வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து உங்களுக்கு மேம்படுத்தும். பீட்ரூட்டையுமே நீங்கள் வாரத்தில் 2 to 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸும் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.